ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசேஷமாய் இந்த வருஷத்திலும் கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய கொடுத்த ஒரு பெரிய ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. அதை நாம் தியானித்து நாம் ஜெபிப்போம். ஏசாயா 63:4. நீதி சரிகட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நீதி சரிகட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. இது இங்கிலீஷ்ல அழகா எழுதியிருப்பாங்க. For the day of recompense is my heart and the year of my redeemed has come. அதாவது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப தான் படிச்சதுல புரட்டினது கூட கிடையாது. திடீர்னு ஆவியானவர் எனக்கு அதை காமிக்கும் போது நான் எடுத்து பார்த்தேன். வென்கனன்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம் மீனிங் அப்படின்னா பழி வாங்குதல். பழி வாங்குதல் நம்ம வாசிச்சு பார்த்தா தெரியும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுவாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். அதாவது பழி வாங்குதல் எனக்குரியது, நானே என்ன செய்வேன்? பதில் செய்வேன். இப்ப கர்த்தர் வந்து எப்படி பழி வாங்குவார்? நியாயப்பிரமாண காலத்துல கண்ணுக்கு கண், பழிக்கு பழி, ஜீவனுக்கு ஜீவன், சூட்டுக்கு சூடு, தழும்புக்கு தழும்பு, வெட்டுக்கு வெட்டு, அடிக்கு அடி. அதுக்கு அதான் மீனிங். எதை செய்யோ அதுக்கு ஈக்குவலா அந்த அந்த பழி வாங்குதல ஜனங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணமா கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்திலயும் சரி, பழைய ஏற்பாட்டு காலத்திலயும் சரி, கர்த்தர் வித்தியாசமா ஒரு பதில் செய்கிற ஒரு தேவனாக வெளிப்படுவார். அதாவது பழி வாங்குவார். எப்படி பழி வாங்குவார்? ஒருவேளை நம்ம மனுஷங்களால நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு போராடி இருந்தாலும் சரி, ஒருவேளை பிசாசனுடைய வல்லமைகள் நம்மை தாக்கி இருந்து போராடி அதனால நம்ம சில பலவீனங்களை போராட்டங்களை அனுபவித்தாலும் சரி, கர்த்தர் அதற்கு இந்த காலை வேளையிலே பதில் செய்வேன் என்று நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய ஒரு வித சுபாவம், அதாவது சில காரியங்களை கர்த்தர் உடனே என்ன செய்ய மாட்டார்? பேச மாட்டார். இப்ப நம்ம எல்லாம் மனுஷங்கன்னா, ஒரு சின்ன பிள்ளைங்கன்னா ஒரு அடி அடிச்சா என்ன செய்யும்? திருப்பி ஒரு அடி அடிச்சிடும் உடனே. அதெல்லாம் பொறுக்காது. அவன் மாட்டச்சா இவன் உடைப்பான். இப்ப பெரிய ஆட்கள் நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னா, நீ பேசுனே நானும் பேசுவேன், நீ பேசுனே நான், இப்படி உடனடியா என்ன செஞ்சுருவோம்? நம்ம இருதயத்துல ஒரு புதிப்பு என்ன செஞ்சுக்கிடுவோம்? ஆட்சிக்கிடுவோம். ஆனா கர்த்தர் அப்படி செய்ய மாட்டாரு. ஒரு சில நேரங்கள்ல அவர் அமைதியா இருக்கிறவர், ஆனால் மனசில் வைக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நம் பிள்ளைகள் பாடுபடும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, அழும் பொழுது, கண்ணீர் விடும் பொழுது, போராடும் பொழுது அமைதியா இருப்பார். பட் ஆனா எல்லாம் அவருடைய இருதயத்துல இருக்கும். அது எப்படி இருக்கும்? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதை ஒண்ணு மட்டும் வாசிச்சுட்டு, இது வந்து ஆக்சுவலா நான் ஒரு ஆடியோ மெசேஜ்ல போட்டுட்டு இருந்தேன். அதை வாசிச்சு பாருங்க. அதை வாசிச்சு பார்த்துட்டு நம்ம மெசேஜுக்குள்ள போவோம். 1 சாமுவேல் 15:2. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, யாத்ராகமம் புஸ்தகத்துல நடந்த ஒரு காரியம். யாத்ராகமம் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானை நோக்கி போகும் பொழுது அமலேக்கர் என்ன செய்றாங்க? அவங்கள வழி மறிக்கிறாங்க. நீ கானானுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வழி மறிக்கிறாங்க. அப்ப யோசுவாவோடு மோசே பேசி அவர்களோடு யுத்தம் பண்ண வைக்கிறார். அந்த யுத்தம் அப்படியே முடிஞ்சிருச்சுனாலும் எத்தனையோ ஆண்டுகள் கழித்து, அதாவது மோசேயினுடைய காலம் முடிந்து யோசுவா தேசத்து ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் 12 கோத்திரங்களுக்கு அந்த எல்லா பாகத்தையும் பிரித்து முடித்து, நியாயாதிபதிகளுடைய காலம் முடிந்து சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய காலம் வரும்போது மறுபடியும் சாமுவேல் தீர்க்கதரிசியோட பேசுறாரு. என்ன சொல்றாரு? இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கர் என்ன செஞ்சிட்டாங்க? அவங்கள அடிமறிச்சிட்டாங்க. இது என்னத்துல இருக்கு? என்னுடைய மனசுல இருக்குது. இது என்ன செஞ்சிருக்கேன்? நான் மனசுல வச்சிருக்கேன். இப்ப மறுபடியும் நீ என்ன செய்ய? என்ன போய் அமலேக்கோட யுத்தம் பண்ணு. இது கர்த்தருடைய ஒரு சுபாவம். என்ன? எத்தனையோ வருஷங்கள் கழித்து ஒரு பழி வாங்குகிற ஒரு தேவன். பழி வாங்குகிற ஒரு தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் வந்து தம் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசினவர்களை, எழுப்பினவர்களை, கிரியை செய்த சத்துருவின் வல்லமைகளை எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாரு? மனசுல வச்சிருப்பாரு.
ஆனா ஒரு டைம் வச்சிருப்பாரு. அந்த டைமிங் வரும்போது அதற்குரிய பிரதிபலன், அதற்குரிய பலன், அதற்குரிய கிருபை, அதற்குரிய அபிஷேகம், அதற்குரிய வல்லமை, அதற்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த செய்தி கேட்கறதுக்கு முன்னாடி இந்த தீமை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, மனசுல வச்சுக்கோங்க. அவர் பதில் செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கலாம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. ஆதியாகமம் 4:25. பின்பு ஆதாம் தன் மனைவியாக இருந்த காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பதிலாக. பதிலாக. அப்ப காயின் ஆபேலை கொலை செஞ்சுட்டான். நல்ல முதலாவது பெற்றெடுத்த பிள்ளை வளர்ந்து 2 பேரும் சகோதரர்களா இருக்கிற நேரத்துல காயின் ஆபேலை கொன்ற போது அதுக்கடுத்து அந்த காயினுடைய சந்ததிகள் எல்லாம் வந்துன்னு சொல்லி நீங்க ஆதியாகமம் எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த காயினுடைய சந்ததிகள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கர்த்தர் ஒரு காரியத்தை மனசுல வச்சிருக்கிறார். இந்த இரத்த பழி உள்ள மனுஷனுடைய சந்ததிகள் எல்லாம அதே ஏவாளுக்கு காயின் கொன்று போட்ட ஆபேலுக்கு பதிலாக ஒரு பதில் ஆண்டவர் ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கிறார். கர்த்தர் அந்த சாராளுக்கு ஒரு பதிலா என்ன செய்யணும், நானு ஏவாளுக்கு பதிலா ஒரு சேத்தை கொடுத்தோம். அந்த வம்ச வழிகள் எடுத்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதாம், ஏவாள், காயின் வராது. அப்புறம் என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா சேத் இவனை பெற்றான். காயின் என்ன செஞ்சிருவார், கர்த்தர் ஒதுக்கி வச்சிருவாரு. ஆனா காயின் ஒரு சந்ததியா பிறந்தாலும் அந்த பதிலாக ஏவாளுக்கு கொடுத்த சந்ததிகள் வழியாதான் அடுத்தடுத்த சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப கர்த்தர் பதில் செஞ்சாருன்னா ரொம்ப பியூரா இருக்கும், ரொம்ப பிளெஸிங்கா இருக்கும், கரெக்டா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷத்துல கர்த்தர் என்னோட கூட இருந்து இதுவரையிலும் நான் பட்ட பாடுகளுக்கு, வேதனைகளுக்கு, சஞ்சலங்களுக்கு, போராட்டங்களுக்கு ஒரு பதிலை தருகிற தேவனாய் வெளிப்பட போகிறான்னு சொல்ற பிள்ளைங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு நீதி சரியாக்குகிறவர், நீர் என் மனதில் வைத்திருக்கிறவர். நான் கடந்து வந்த பாதைகளை என் தகப்பன் மறந்திருக்கலாம், என் தாய் மறந்திருக்கலாம், என்னுடைய சகோதர சகோதரிகள் மறந்திருக்கலாம், உறவினர்கள் மறந்திருக்கலாம், என் நண்பர்கள் மறந்திருக்கலாம். ஆனால் நான் கடந்து வந்த பாதைகளை மனதிலே வைத்திருக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அது எல்லாவற்றுக்கும் நீ மனதிலே வைத்திருக்கிறவர் மட்டுமல்ல, பதில் செய்கிறவர். ஆமென். அப்படியே மனசுலயே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட மாட்டாரு, உதிர மாட்டாரு. இப்ப ஒரு 2 பேர் இருக்கிறாங்கன்னா நம்ம எத்தனையோ நியூஸ் பேப்பர்ல வாசிச்சிருக்கோம்ல, அவன் என் தம்பியை கொண்டுட்டான், என் அப்பா கொண்டுட்டான், அவனை கொண்டுட்டான், அதுக்காக நான் என்ன செஞ்சுட்டேன், இவனை கொஞ்சம் உடனடியாவா அவங்களை வெட்டின மறுநாள்ல போய் என்ன செய்ய மாட்டாங்க, கொலை செய்ய மாட்டாங்க. அதை அப்படி உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. மனுஷன் அப்படியே ஒரு வெறி அவனுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அதுக்கு ஒரு தகுந்த சமயம் பார்த்து என்ன செஞ்சிருவாங்க, பழி வாங்குவாங்க அந்த ரத்தத்திற்காக. ஒரு மனுஷனுடைய சுபாவமே ஒரு மனசுக்குள்ள ஒரு காட்டு வச்சு பழி வாங்குற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப மனதில் வைத்திருக்கிறவர். அவர் அந்த நேரத்துல சட்டார்னு இறங்கி உங்களை யாரும் பேசணும்னு டகார்னு அவங்களுக்கு ஒரு நோயை கொடுத்து தியான கர்த்தருடைய பிள்ளையோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் என்ன செய்ய மாட்டாரு, யுத்தம் பண்ண மாட்டார். ஆனா அதற்கு ஈக்குவலா என்ன செய்வாரு, உங்களுக்கு சரி கட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்லா இந்த வசனங்களை தியானிக்கும் போது அழகா உங்களுக்கு புரியும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். யாக்கோபுக்கு முதிர் வயதுல யோசேப்பு பிறந்ததுனால அவனுக்கு ஒரு பல வர்ண அங்கியை என்ன செஞ்சாரு, யாக்கோபுக்கு என்ன செய்வித்தார். யாக்கோபு அழகா தன்னுடைய மகன் யோசேப்புக்கு அந்த பல வர்ண அங்கியை செய்வித்தார். ஆனா இந்த பல வர்ண அங்கி சகோதரருடைய பொறாமையினால என்ன செய்யப்பட்டது? 37ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. யோசேப்பு சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றினாங்க. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தன் சகோதரன் அவங்களுக்குலாம் நீச்சான ட்ரெஸ் இல்ல, ஆனா இளைய மகனாகி யாக்கோபு யோசேப்புக்கு செய்த அந்த பலவர்ண அங்கியை ஒரு பொறாமையில எரிச்சல்ல என்ன செய்யறாங்க, அவனுடைய சரீரத்திலிருந்து கலற்றுறாங்க.
இவனுக்கு என்ன பலவரம் அங்கி, இவனுக்கு என்ன இப்படி ஒரு ஆசீர்வாதம், இவனுக்கு என்ன இப்படி ஒரு உடை, என்ன பார்க்கணும் நல்லா ட்ரெஸ் பண்றான், என்ன பார்க்கணும் நல்லா சாப்பிடுறான், என்ன பார்க்கல நல்லா சம்பூர்ணமா அனுபவிக்கிறான்னு பொறாமையினால அவனுடைய அங்கியை எப்படி செய்யறாங்க, கலெக்டர். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம ஈஸியா படிக்கிறோம், ஆனா அந்த ட்ரெஸ் அவன் தனி மேல இருக்கும்போது தன்னுடைய சகோதரர்களை நம்பி வரும்போது அந்த அங்கி என்ன செய்யறான், கலெக்டரி அவனை வேதனைப்படுத்துறாங்க. அதுக்கு ஈக்குவலா அதே அப்பதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது ஒரு தீம் நீங்க மனசுல வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். அதே மாதிரி ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி என்று சொன்னான். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க எழுதி வச்சு வீட்டுல போய் கூட படிங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவல் என்னது, ட்ரெஸ்ஸுக்கு ட்ரெஸ். அவங்க வந்து ட்ரெஸ் மட்டும் தான் கலட்டினாங்க. பட் ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தும் போது அதனோட சேர்த்து என்ன செய்யறாரு, ரிவார்ட் கொடுக்கிறாரு. என்னது, பொன் சரப்பணியை கழுத்துல போட்டு. இது ஒரே ஒரு இது. இந்த வசனத்தை நீங்க கேட்கும் போது நீங்க ஒரு வீட்டுல போய் கொஞ்ச நேரமோ சாயங்காலமோ நீங்க ஒரு டைரி எடுத்து ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. எதுனாலலாம் நம்ம கஷ்டப்பட்டோம், எப்படியெல்லாம் நம்ம பாடுபட்டோம், எல்லாத்தையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு டேஷ் போட்டு வச்சுக்கோங்க. கர்த்தர் அதுக்கு ஈக்குவல் செய்யும் போது அதை என்ன செய்யுங்க, ஃபுல் பண்ணுங்க. ஆண்டவர் வந்து யோசேப்புடைய சரீரத்துல இருந்த அந்த ட்ரெஸ்ஸை கலட்டும் போது ஆண்டவர் யோசேப்புக்காக யுத்தம் பண்ண இறங்கல. ஆனா வருஷங்கள் கடந்தாலும் அவனுக்கு அழகாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரே வார்த்தையில யோசேப்பை முடிக்கலாம், கர்த்தர் யோசேப்பை எகிப்திலே உயர்த்தினார் அப்படின்னு முடிக்க முடியும். ஆனா எந்த ட்ரெஸ்ஸை யோசேப்பினுடைய சரீரத்திலிருந்து கலற்றினாங்களோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஈக்குவலா அதே ட்ரெஸ் இல்ல, ஒரு ராஜாவினுடைய உடை, வெள்ளிய வஸ்திரம். ஆண்டவர் அழகா சொல்வாரு, நீங்கள் யாரை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள், யோவான் ஸ்நானனை அல்ல, அவனிலும் மேன்மை உள்ளவர்கள், வெள்ளிய வஸ்திரம் தரித்த மனுஷர்கள் அரசர் மாளிகையில் இருப்பாங்க. அப்ப அந்த வெள்ளிய வஸ்திரம் தரிக்கிறாங்கன்னா காரணம் என்ன, யோசேப்பு பெர்மனண்டா ராஜாக்களுடைய மாளிகையில் இருக்கும்படியா கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தார். ஆமென். நல்ல கைகளை கட்டி கட்டை மகிமைப்படுத்துவோமா. ஆமென். செகண்ட் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிச்சு பார்த்தா தெரியும். ஆதியாகமம் 30 யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டான், அறிவித்தார். அதே மாதிரி ஆதியாகமம் 37:9 வாசிங்க. அவன் வேறொரு சொப்பனம் கண்டான், சகோதரனை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனம். இப்போ 2 சொப்பனம். முதல்ல ஒரு சொப்பனம் பார்க்கிறது சகோதரருக்கு அறிவிக்கிறான். செகண்ட் மறுபடியும் ஒரு சொப்பனம் பார்த்து அதை யாருக்கு அறிவிக்கிறான், தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் சகோதரருக்கும் சேர்த்து அறிவிக்கிறான். இப்ப இந்த 2 சொப்பனத்தினால அவனுடைய வாழ்க்கை என்ன செஞ்சிச்சு, மாறிடுச்சு. அந்த 2 சொப்பனம் பார்த்ததுனால அவனுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல, அவன் தகப்பனு தாயில நீ என் மேல என்ன செய்வ, துரைத்தனம் பண்ணுவியோ. அப்ப சகோதரர்கள் எல்லாரும் பகைத்தாங்க. நானும் முன்னாடி வந்து வணக்கமா விழுந்து உன்னை கும்பிடணுமோ, நீ அவ்வளவு பெரிய ஆளோ அப்படின்னு 2 சொப்பனத்தின் நிமித்தம் யோசேப்பினுடைய வாழ்க்கையை மாறுபடி செய்தது. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால் இருக்கட்டும். அதே மாதிரி ஆதியாகமம் 41:5 வாசிங்க. மறுபடியும் அவன் நித்திரை தெளிந்து இன்னொரு விஷயம் ஒரு சொப்பனம் கண்டான். இப்ப பார்வோன் காணப்படுகிற சொப்பனம் என்ன, 2 சொப்பனம். எப்படி 2 சொப்பனத்தினால யோசேப்பினுடைய வாழ்க்கை சீரழிந்ததோ அதே 2 சொப்பனத்தினால யோசேப்பினுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தினார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. இது எனக்கு காமிக்கும் போது ஒரு டீப்பா, அதாவது என்ன சொல்றாங்க, பாயிண்ட்டுக்கு பாயிண்ட், கல்லுக்கு கல், ஒரு அப்படி அச்சு மாதிரி கரெக்டா ஒரு பதில் செஞ்சு தேவனா சொன்னா, நான் யோசேப்புக்கு மாத்திரமல்ல
விசுவாசிச்சா உனக்கும் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் நிச்சயமாய் நான் வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். நல்ல கைகளை தட்டி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல அந்நிய பாஷையில பேசி, ஆண்டவரே இந்த வருஷத்துல எனக்கு நீங்க பதில் செய்யுங்கப்பா, என் பிள்ளைகளுக்கு பதில் செய்யுங்க, என் குடும்பத்துக்கு பதில் செய்யுங்க. எந்த விஷயத்துல நான் அவமானப்பட்டனோ, எந்த இடத்துல நான் அவமானப்பட்டனோ, எந்த காரியத்தில் அவமானப்பட்டனோ, எது நிமித்தம் நான் தரித்திரத்தை அனுபவிச்சனோ அதற்கு ஈக்குவலா, அதற்கு பேலன்ஸா ஒருவேளை உங்களுக்கு பிரியம் இருந்தா அதற்கு அதிகமாக கூட கொடுங்க, நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு கர்த்தர் நீதி சரி கட்டுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் கரெக்டா செய்வார். ஆமென். ரெண்டு சொப்பனத்தினால ஒரு பகைய யோசேப்பு மேல செலுத்தி, பொறாமையை செலுத்தி அவனுடைய வாழ்க்கையை தாறுமாறாக்கின அதே சத்துருவினுடைய கிரியைகளுக்கு முன்பதாக பர்வோனுக்கு 2 சொப்பனம் எடுத்தாரு. ஏன் தெரியுமா? அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை யோசேப்பு விளக்கி சொல்லும் போது அழகாய் சொன்னா, இது சீக்கிரமா சம்பவிக்கிறதுனால பர்வோனுக்கு சொப்பனம் ரெட்டித்தது. ஆமென், ஹல்லேலூயா. 2 சொப்பனத்தினால குழிக்குள்ள போன யோசேப்பு அதே 2 சொப்பனத்தினால சிறைச்சாலையில் இருந்து அரசர் மாளிகைக்கு வந்தான். ஆமென், ஹல்லேலூயா. செகண்ட், தேர்ட், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 37:28. போகும்போது தூக்கி எடுத்து இஸ்ரவேல் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு என்ன செஞ்சாங்க? வித்துட்டாங்க. இப்ப அவனுடைய பாடி என்ன செஞ்சிச்சு? விற்கப்பட்டது. அவனுடைய சரீரம் எப்படி இருக்கும்? உனக்கு ஒரு ரேட் இவ்வளவுதான் அப்படின்னு பிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு சில பேர் நம்மளை யாராவது பார்த்து சும்மா திட்டாலே கோவம் வரும். ஆனா ஒரு நல்ல ஒரு பையனை, நல்ல வாலிப பையனை 20 வெள்ளிக்காசுக்கு யாருக்குமே தெரியாத இடத்துல என்ன செய்யாம விற்கப்பட்டான். இதுவும் கர்த்தர் மனசுல வச்சிருந்து ஆதியாகமம் 41:56 எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 41:56. பஞ்சம் உண்டானபடியால் களஞ்சியங்களெல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஒரு காலத்துல 20 வெள்ளிக்காசுக்கு சரீரத்தை விற்றுப்பட்ட அந்த யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து தன் சரீரத்தை, மற்றவர்களுடைய சரீரத்தை அல்ல, மற்றவருடைய சரீரத்தை காப்பாற்றும்படியாக கர்த்தர் அவனுக்கு போஷிக்கிறவனாய் களஞ்சியங்களை திறந்து ஃப்ரீயா கொடுக்கல, எகிப்தியருக்கு என்ன செஞ்சான்? விற்றான். கர்த்தர் அதற்கும் யோசேப்புக்கு என்ன செய்தார்? சரி கட்டினார். ஃபோர்த் பாயிண்ட், சங்கீதம் 105:18 எடுத்து வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 105:18. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா, குழியிலிருந்து போத்திமார் வீட்டுக்கு போனவொடனே கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா அழகா அந்த போத்திமாருடைய கண்கள்ல தயவு கிடைத்ததுனால கொஞ்சம் நல்லா அழகா அந்த இடத்துல இருந்துட்டு இருந்தான். திடீர்னு அந்த போத்திமாரனுடைய மனைவி நிமித்தம் யோசேப்பு மறுபடியுமா எங்க போறான்? சிறைச்சாலைக்குள்ள. அந்த சிறைச்சாலைக்குள்ள என்ன நடந்ததுன்னு ஆவியானவத்துல எழுதியிருக்காது. ஆனா ஆவியானவர் இந்த சங்கீதம் 105:18 அவனை அந்த ஜெயிலுக்குள்ள கொண்டு போகும்போது என்ன மேல தளத்தோட கொண்டு போயிருப்பாங்க, மாலை மரியாதை பட்டா அப்படி இல்ல. அந்த காலங்கள்ல நல்ல சங்கிலி கட்டி வச்சிருப்பாங்க. சங்கிலி அவன் கால்கள் என்ன செஞ்சாங்களாம்? விலங்கு போட்டு ஒடுக்கினாங்க. அப்படிதான் அந்த ஜெயிலுக்குள்ள அவன் கொண்டு போகப்பட்டான். ஆனா ஆண்டவர் ஆதியாகமத்தில் எழுதி வைத்திருக்கும் போது அந்த சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்ததுன்னு எழுதி வைத்திருப்பார். ஆனாலும் அவனுக்கு அங்கு இருந்த அந்த பொசிஷனை இந்த இடத்துல கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். இதையும் கர்த்தர் மனசுல வச்சு யோசேப்பு ஜெயில இருக்கும் போது தான் நேசிச்சுக்கிற ஒரு பிள்ளைய கையை காலை கட்டி வச்சிருந்ததை பார்த்த போது அதற்கும் பதில் செஞ்சார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 41. பர்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களே ஒருவனும் உத்தரவில்லாமல் தன் கையையாவது
காலையாவது அசைக்க கூடாது. நல்ல கைகளை தட்டி எத்தனை பேர் ஆவியில உணர்றீங்க? ஓ, இது சும்மா பிரச்சனை கேட்கறது இல்ல. ஈக்குவலுக்கு ஈக்குவல், பேலன்ஸ்க்கு பேலன்ஸ். கர்த்தர் நமக்கு அனுபவிச்சது எல்லாத்தையும் இந்த வேலையில ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்றார். ஏதோ ஒரு பிரசங்கம் குறிப்பிட்டு வந்து பேசுறது அப்படின்னா கிடையவே கிடையாது. கர்த்தருடைய ஆவியான ஒரு உள்ளத்துல இருந்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினால் அதில் ஏதோ நம்முடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பேலன்ஸ் பண்ண போறார் அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், இது இந்த உத்தரவை கொஞ்சம் நான் யோசிச்சு பார்த்தேன். என்னன்னா, இப்ப பர்வன் சிங்காசனத்துல இருக்கிறாரு. எகிப்து தேசத்துல என்ன செய்யக்கூடாது, அவங்க உத்தரவு இல்லாம ஒரு சட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு எழுதணும். அப்படிதானே? இப்ப நம்ம ஒரு சின்ன ஒரு ஏதாவது நீங்க கூப்பிட்டு ஒரு சிஎம் கூப்பிடான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை பிஏ ஆக்குறாரு. அவர் சொல்றாரு, தமிழகத்துல உத்தரவு இல்லாம கையோட காலாவது அசைக்கக்கூடாதுன்னு சொன்னா எங்கேயோ வந்து மல்லியில, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, ராஜபாளையத்துல அவன் கை கால அசையாம இருப்பானா? யோசிச்சு பாருங்க. பட் ஆனா அந்த எகிப்து தேசம் முழுவதும் யோசேப்பு நான் கையை அசைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அசைப்பாங்களா? யோசேப்பு என்ன காலை அசைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அசைப்பாங்களா? ஏன் தெரியுமா? அப்படி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறா, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒதுக்கினது நிமித்தம் அதே அளவுக்கு ஈக்குவல் பேலன்ஸ சத்துருவுக்கு முன்னாடி என் பிள்ளைக்கு நான் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி அந்த பர்வோனுடைய வாயிலிருந்தே யோசேப்புக்கு ஒருபடியா ஒருத்தனாவது கையையாவது காலையாவது அசைக்க கூடாதுன்னு ஒரு உத்தரவு. அந்த வேர்டு கர்த்தர் எதுக்கு கொடுத்திருக்காருன்னா, அவன் நடந்து போகும்போது காலை அசைக்காம யாரும் நடந்து போக முடியுமா? போக முடியாது. ஆனா ஸ்ட்ராங்கா இந்த சத்துரு பார்க்கட்டும், யோசேப்பு என் பிள்ளைய நான் உயர்த்துறத சத்துரு பார்க்கட்டும்னு சொல்லிதான் அந்த வேர்டை பர்வோனுடைய வாயிலிருந்து கர்த்தரே கொடுத்தார். அதற்கு ஈக்குவல் ஒரு காலத்துல காலையே அசைக்க முடியாம சிறைச்சாலைக்குள்ள கடந்த யோசேப்புக்கு ஒரு பவர் வந்தது. ஒரு மனுஷனை பார்த்து நான் சொல்ற வரைக்கும் இந்த இடத்துல நீ நிக்கணும் அப்படின்னா அவன் எத்தனை நாளும் நின்னுதான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு பவர், அப்படிப்பட்ட ஒரு அதிகாரமே இல்லாம அனாதையா சிறைச்சாலைக்குள்ள சாப்பிட்டனா சாப்பிடலையா இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையே. எங்க அப்பாட்ட ஒரு கலவரம் அங்கே இருந்துச்சு, எங்க அப்பாட்ட இருக்கும்போது நல்ல சாப்பாடு இருந்துச்சு, எங்க அப்பாட்ட இருக்கும்போது நல்ல சந்தோஷம் இருந்துச்சு, என் அம்மா ராகேன் என்னை அழகா தூக்கி சுமந்து வளர்த்தாங்க, இதெல்லாம் இழந்துட்டேன். அதை அப்படியெல்லாம் வருத்தப்பட்டு சிறைச்சாலைக்குள்ள புழுங்கி கொண்டிருந்த யோசேப்புக்கு கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பதில் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது மாதிரி கர்த்தர் எனக்கும் செய்ய, என் பிள்ளைகளுக்கு செய்ய. ஏதோ ஜெபத்து கூட்டத்துக்கு வந்தோம், 2 கண்ணீர் வெடிச்சோம், ஜெபிச்சிட்டோம், போனோம், ஆண்டவர் என்னுடைய பணம் லாஸ் ஆயிடுச்சு, என் சரீரத்துல இருக்கிற பலம் லாஸ் ஆயிடுச்சு, என் குடும்பத்துல நான் இழந்துட்டேன், சில பேரை இழந்துட்டேன், சில இதை விட்டுட்டேன், இதெல்லாம் என்னை விட்டு போச்சுன்னு சொல்லி என்னெல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்களோ, நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இந்த காலை வேளையில இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு, குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கைகளை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஈக்குவல் பண்றவர். ஆமென், ஈக்குவல் பண்றவர். இன்னொரு இது அழகா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 37. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அப்ப யோசேப்புக்கு தீமை வர்ற வயசு என்னது? 17 வயசு. 17 வயசுல தான் அந்த ஆடுகளை அவர்கள் சகோதரர்கள் ஓட்டிக்கிட்டு போகும்போது என்ன செஞ்சிருக்கான், அவங்க அப்பா யாக்கோபு கூப்பிடுறாரு, யோசேப்பு இது மாதிரி நம்முடைய சகோதரர்கள் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருக்கிறாங்க, நீ அவங்களை போய் என்ன செய்ய பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பும் போது யோசேப்புக்கு 17. அதே மாதிரி இதை இப்படி எடுத்து பார்த்தா அவன் தகப்பனை விட்டு பிரியும் பொழுது வயசு எத்தனை? 17. 17 வயசுல அவங்க அப்பா யோசிக்கல. அனுப்பும் போது நம்ம கூட பிறந்தவங்களே இப்படி இருப்பாங்க, அவங்க கூட பிறந்தவங்களே அவனை என்ன செய்வாங்க, எதிர்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை. ஆனா அவங்க அப்பா கேஷுவலா தான் நீ போய் என்ன செஞ்சுட்டு வா, சகோதரர்களை பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புனாரு. ஆனா அந்த யோசேப்புக்கு தெரியாது தான் தகப்பனை பிரிய போறோன்னு. அவனும் கேஷுவலா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்காக சும்மா சின்ன பையனா ஒண்ணுமே தெரியாம வெகுலியா போய்கிட்டு இருந்திருப்பான். ஆனா கர்த்தர் அந்த 17 வயசை குறிச்சு வச்சிருக்காரு. அது எப்படி தெரியுமா? ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை எடுத்து வாசிங்க பாப்போம், நல்ல சத்தமா.
யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். ஆமே, நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை பேருக்கு புரியுது? அவன் தகப்பனை விட்டு பிரியும் போது வயசு 17. அவன் உள்ளத்துல நினைச்சிருப்பான், நான் 17 வயசு வரைக்கும் எங்க அப்பா கூட சந்தோஷமா இருந்தனே, 17 வயசு வரைக்கும் எனக்கு ஆசீர்வாதம் இருந்ததே, 17 வயசு வரைக்கும் எங்க அப்பாவை எனக்கு கொஞ்சுவாங்களே, 17 வயசு வரைக்கும் எங்க அப்பாவுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிச்சனே, எங்க 17 வயசு வரைக்கும் எங்க அப்பா என்னை தூக்கி சுமந்தாங்களே, இதெல்லாம் அவன் ஜெயிலுக்குள்ள, அந்த குழிக்குள்ள, அந்த வேதனைக்குள்ள, அந்த பட்ட பாடுகளுக்குள்ள, அந்த வருஷம் கடந்து போகும்போது, அவமானப்படும் பொழுது, கூனி குறுகும் போது, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம், எங்க அப்பா இருந்தா இதெல்லாம் எனக்கு என்ன செஞ்சிருக்காது, நடந்திருக்காது. இப்படி 17 வயசுல, சின்ன வயசுல என்னை பிரிச்சுட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்த யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு சரி கட்டினார். அதே எகிப்து தேசத்துல யாக்கோபோடு 17 வருஷம் வாழ கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென், ஹalleluya. கரெக்ட்டா 17 இயர்ஸ்ல பிரிஞ்சவரு அதே பேலன்ஸ்டா 17 இயர்ஸ் தன் தகப்பனோடு எகிப்திலே சந்தோஷமா இருக்கும்படியாய் கர்த்தர் அனுகிரகம் செய்தார். ஆமென், ஹalleluya. எத்தனை பேருக்கு இதனுடைய பொருள் உள்வாங்கறீங்க? ஆமென், ஆமென். கர்த்தர் பேலன்ஸ் பண்றவர். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. விற்கப்படும் பொழுது அமைதியா தான் இருந்தா, குடிக்குள்ள போடும்போது அமைதியா தான் இருந்தா, போத்திபார் வீட்டுல அவனை பழி சுமத்தி போடும்போது ஒருவேளை போத்திபாருடைய சொப்பனத்துல தோன்றி, ஆண்டவர்கள் எத்தனையோ பேருக்கு சொப்பனத்துல தோன்றி பேசுவாரு. ஆபிரகாமுடைய மனைவி அபிமெலேக்கு இருக்கிற இடத்துல இருக்கும்போது அபிமெலேக்கு அவனோட மனைவியாக்கணும்னு நினைப்பான். அப்ப திடீர்னு சொப்பனத்துல அபிமெலேக்கு சொல்றான், நீ கொண்டு வந்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய் அப்படிப்பாரு. என்ன என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவன் வேறொருவருடைய மனைவியா இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு, அந்த நைட்ல கர்த்தர் சொப்பனத்துல அபிமெலேக்கிட்ட பேசுவாரு. அப்படி ஒருவேளை ஆண்டவர் போத்திபார்ட்ட பேசி, அல்ல உன் மனைவி மேலதான் தவறு இருக்குது, யோசேப்பின் மேல தவறு இல்லைன்னு அவரால் பேச முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா அவர் செய்யல, அவர் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன செய்வாரு, வெயிட் பண்ணுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெயிட் பண்ணுவார். லேட் ஆனாலும் கரெக்டா செய்வார். ஆமா, அது இப்படிலாம் பேச மாட்டாரு. ஆனா போத்திபாரை தூக்கி ஜெயில போடும்போது, ஜெயில விளக்கு போடும்போது, அவனை வேதனைப்படும் போது எல்லாத்துலயும் அமைதியா இருந்தாரு. ஒருவேளை சுயபாகியம் பானபத்திரக்காரனும் ஒரே நேரத்துல சொப்பனம் பார்த்து அவன் யோசிப்பு நினைச்சிருக்கலாம், இந்த சொப்பனத்து நிமித்தம் நம்ம கரெக்டா சொன்ன போது இந்த பானபத்திரக்காரன் பருவன் கிட்ட போகும்போது நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி நம்மளை மறுபடியும் எப்படியாவது ஜெயில இருந்து வெளியே எடுத்துடலாம்னு சொல்லி நினைச்சாலும் அதுவும் நடக்கல. ஆனா கர்த்தர் அழகா அது முடிஞ்சு, அந்த அழகா நீங்க இந்த வசனம் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், 41:2 அந்த சம்பவம் முடிஞ்சு 2 வருஷம் போச்சு. 2 வருஷம். 17 வயசுல பிரிஞ்சவன் பருவனுக்கு முன்பதாக நிற்கும் போது வயசு எத்தனை தெரியுமா? யோசேப்புக்கு 30 வயசு. இந்த யோசேப்புக்கும் இந்த நம்மளுடைய இயேசுவினுடைய வாழ்க்கைக்கும் கம்பேரிசன் இருக்கும். எப்ப பாத்தீங்கன்னா நல்ல கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய லைஃப் ஒரே மாதிரி தான் இருக்கும். எகிப்துக்கு யாரு போவா? யோசேப்பு போவாரு. அதே மாதிரி எகிப்துக்கு யார் போவா? ஏசாமி போவாரு. சகோதரனால யோசேப்பு பகைக்கப்பட்டது போல ஏசாமி கூட பிறந்த சகோதரர்கள் என்ன செய்வாங்க? அவரை புரிஞ்சிக்க மாட்டாங்க. எப்படி யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்களோ அதே மாதிரி யூதாஸ்காரியோத் 30 வெள்ளிக்காசுக்கு அவரை காட்டி கொடுப்பான். இது மாதிரி நிறைய கம்பேரிசன். அது நல்ல தியானிக்கணும். ஆனா நல்லா நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த யோசேப்புக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்கும். இது மாதிரி கர்த்தர் எல்லாவற்றையும் மனசுல வச்சிருக்கிறவர். அழகாய் பதிலுக்கு பதில், அங்கிக்கு அங்கி, அதே மாதிரி அவருடைய கால்களை கட்டி வைத்திருந்தார். அதே மாதிரியான அதிகாரம், அதே மாதிரி யோசேப்பு 17 வயசுல பிரிஞ்சான்னா அதே 17 வருஷத்தை தகப்பனோடு வாழும்படியான ஒரு ஆசீர்வாதம். அதே மாதிரி ஆண்டவர் 2 சொப்பனத்தினால எப்படி அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறினதோ அதே 2 சொப்பனத்தால அவனுடைய வாழ்க்கையை மறுபடியும் கர்த்தர் தலைகீழாக மாற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கும் இதை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு சின்ன சம்பவத்தை மட்டும் நம்ம தியானிச்சு ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 7-ம் அதிகாரம் 23-ம் வசனம். அப்போஸ்தலர் 7:23.
அவருக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி எண்ணம் உண்டாயிற்று. இப்ப மோசேக்கு வந்து கரெக்டா 40 வயசு, அது 40, அந்த கரெக்டா ஆவியான வெளியிட்டிருக்காரு. 40 வயது ஆனபோது அவருக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாகுது. அது வரைக்கும் அந்த எண்ணம் வரல. ஆனா பர்வோனுடைய குமாரத்தி எண்ணப்படுகிறத வந்து அவர் வெறுத்துட்டாரு. பட் அவருக்கு தெரியும், நான் பிறப்பால ஒரு எபிரேயர், வளர்ந்தது வேணா எகிப்துல இருக்கலாம். ஆனா 40 வயசான போது கரெக்டா அவர் போய் தன் சகோதரரை பார்க்கும்போது அவங்க என்ன செய்யல, அவங்க மோசே என்ன செய்யல, ஏத்துக்கல. அவர் என்ன செஞ்சாங்க, அப்ப போயிட்டு இருக்கும் போது 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போடும் போது அதுல 2 பேரும் சகோதரராக தான் நினைப்பா இருக்கிறீங்க, ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அதுல ஒருத்தர் சொல்றான், உன்னை எனக்கு அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் என் மேல நீ பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீ நேற்று அந்த எகிப்தியனை கொண்டு போட்டது போல என்னையும் கொண்டு போட்டையோ அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறான். ஆனா கர்த்தர் அதற்கு ஒரு பதில் செய்தாரு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் எடுத்து வாசிச்சு பார்த்தா தெரியும். என்று சொல்லி மறுதலித்திருந்த அந்த மோசேயை தானே. அப்ப அவர்கள் கேட்கிறாங்க, எகிப்துல நீ எனக்கு என் மேல என்ன பேசுறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்ட அந்த மோசைய ஆண்டவர் வந்து அவர் அந்த கேள்விக்கு அப்புறம் மோசை என்ன செஞ்சிட்டாரு, நேரம் மீதியா தேசத்துக்கு போயிட்டாரு. 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை. யாத்ராகமம் 2:13-14 எடுத்து வாசிச்சு பார்த்தா தெரியும். யாத்ராகமம் 2:13-14. மறுநாளிலும் சரி 21 வாசிங்க. 21 மனிதனிடத்தில் சம்மதித்தான், மோசேக்கு கொடுத்தான். இப்ப மோசேயினுடைய உள்ளத்துல ஒரு பெரிய தாட் இருக்கு. என்னன்னா 40 வருஷம் அந்த பர்வோனுடைய வாழ்க்கை வாழும்போது மோசேக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா பெரிய ஊழியெல்லாம் செய்யல. ஒரு சின்ன காரியத்தை அந்த எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் அறியும்படியா செஞ்ச போது பர்வோன் மோசேயினுடைய தலையின் மேல் ஒரு பாரம் விழுந்தது. என்னது? 40 வருடம் வனாந்திர வாழ்க்கை. 40 வருடம் வனாந்திரத்திலே மோசே என்ன செஞ்சாரு? அணைந்து திரிகிறாரு. அவருடைய உள்ளத்துல எத்தனைதான் இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய சகோதரனை விட்டு, நீங்க நல்லா வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அது வரைக்கும் எந்த லிங்கும் இல்லாம 3ஆம் அதிகாரத்துல கர்த்தர் மோசேக்கு தரிசனமாக சொல்லும் போதுதான் அவர் சொல்லுவாரு, நான் திக்குவாயி, என்னால பர்வோன்ட்ட போக முடியாது, பேச முடியாது அப்படின்னு சொல்லும் போதுதான் கர்த்தர் யாரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு? ஆரோனை. அது வரைக்கும் ஆரோனை கொண்டு வரவே மாட்டாரு. அப்பதான் சொல்லுவாரு, ஆரோன் சகோதரன் அல்லவா, அவனோடு நான் பேசுவேன், அவனும் உன்னை சந்திக்க புறப்படுவான். அப்ப இந்த 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கையில மோசேக்கு ஒரு நீக்கும் கிடையாது. குடும்பத்தோட தன்னுடைய தகப்பனோ தாயோ சகோதரனோ சகோதரியோ ஒருவேளை யாரும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாம வனாந்திரத்துல நான் பரதேசியா இருக்கிறேன்னு சொல்லி ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைகள் எல்லாம் கூட இருந்தாலும் மோசேயினுடைய உள்ளத்துல ஒரு பெரிய பாரம் இருந்துச்சு. நான் என்ன செய்றேன்? ஒரு பரதேசியா வாழ்றேன். 40 வருஷம் பர்வோனுடைய அரண்மனையில அழகா இருந்த மோசே அடுத்த 40 வருஷம் ஒரு மீதியா தேசத்துல ஒரு வனாந்தரத்துல யாருமே விசாரிக்கப்படாத மனுஷனாய், ஒரு தனி மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா அதே இடத்துலதான் கர்த்தர் என்ன செஞ்சாரு? தரிசனமானார். யாத்ராகமம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலை வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் அடுத்த தரிசனமானார். எல்லாம் அழகா ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறது. மோசேயினுடைய உள்ளத்திலே சகோதரனை பார்க்கும்படி உண்டான வயசு 40. அதே 40 இயர்ஸ் வந்து வனாந்தரத்திலே தனிமையில் இருந்த போது கர்த்தர் வந்து மோசேயினுடைய தரிசனமாகும் போது மோசேக்கு வயது 40. உபாகமம் 34:7 எடுத்து வாசிச்சு பாருங்க. உபாகமம் 34:7.
மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருடவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கும்? ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் சரியா பிரிச்சார். ஆமென். சரியா பிரிச்சார். முதல் 40 இயர்ஸ் அவனுக்கு சந்தோஷம் இருந்தாலும் அவனுடைய உள்ள பரிபூரணப்படல. செகண்ட் 40 வருஷம் வனாந்தரத்துல யாரையுமே இல்லாத, கான்டெக்ட் இல்லாம, தகப்பனையோ தாயோ சகோதரனையோ யாரையுமே பார்க்க முடியாம வனாந்தரத்துல ஆடோட பழகிட்டு இருந்த, ஆடோட இருந்து என்ன செய்ய முடியும்? அது தோலை கட்ட, அது குழுக்கையில அள்ளி போட, அதை ஆடை குளிப்பாட்ட, அந்த ஆடை மேய்க்க. இது என்ன வாழ்க்கை? யோசிச்சு பாருங்க. இப்ப ஒண்ணும் இல்லை, உங்களை ஒரு 2 நாள் ஒரு வாரமோ ஒரு 10 நாளோ ஒரு பெரிய டூர் கூட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி போயிட்டு வரீங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இவங்க அதே மாதிரி உங்களை ஒரு கிராமத்துல உங்க சொந்த ஊர்ல விட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி அந்த டவுசர் போட்டு வருவாங்க. அங்க அழகா நல்லா பெரிய பெரிய கட்டடங்கள், சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு அப்படி இப்படி நல்லா பழகிச்சு. வனாந்திரத்துல வரும்போது அதெல்லாம் பிராக்டிக்கலா உணர்ந்தாதான் தெரியும். யோசிச்சு பார்க்கணும். அப்ப 40 வருஷம் மோசே ஒரு இப்படி ஒரு சொடக்கு போட்டாருன்னா டக்குன்னு பானபத்திரக்காரன் வருவான், சுயம்பையும் வருவான். அவங்க ஐயா உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்க, நைட் என்ன சாப்பிட்றீங்க, மெனு கொடுக்குற அளவுக்கு இருந்தது. ஆனா 40 வருஷம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு, ஒருவேளை மாமனார் வீட்டுல இருந்தாலும் என்ன செய்யணும்? வேலை செஞ்சாதான் சாப்பிட முடியும். சில பேர் மாமனார் வீட்டுல நல்லா சாப்பிடலாம், அதனால என்ன செய்யணும்? ரொம்ப செய்ய மாட்டாங்க. அப்ப அதே மாதிரிதான் யாக்கோபு மாமனார் வீட்டுக்கு தான் போனாரு. ஆனா என்ன செஞ்சாரு? நீங்க கிட்ட சும்மா சோறு சாப்பிடக்கூடாது, என்ன செய்யணும்? வேலை செய்யணும். விருது மருந்து என்ன செஞ்சணும்? 3 நாள் தான். இந்த மாமனார் நாள் சரி நிரந்தரமா என்ன செய்ய மாட்டாங்க? சோறு போட மாட்டாங்க. அது மாதிரிதான் மாமனார் வீட்டுல தான் இருக்கிறான். ஆனா ஒரு வெறுமை, தனிமை அவனுக்குள்ள எகிப்தினுடைய சிந்தை ஓடிட்டு இருக்கு. நான் அப்படி இருந்தேனே, இப்படி இருந்தேனே. கர்த்தர் அதற்கு பேலன்ஸ் பண்ணும்படியா மோசே மரிக்கிற போது 120 அந்த 40 வருஷம் கடைசி பாற்ற கர்த்தர் கரெக்டா அந்த 40 வருஷத்தை கையில் எடுத்து அவருக்கு மாத்திரமல்ல, மோசேக்கு மாத்திரமல்ல, அவன் சகோதரருக்கும், ஆரோனுக்கும், சகோதரி மிரியாமுக்கும், எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பெரிய தலைவனாக கர்த்தர் மீட்பனாக ஏற்படுத்தினார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த காலத்துல ஒருவேளை இப்ப நீ நினைக்கலாம், என் வாழ்க்கை ஒரு வனாந்திரம் போல இருக்குது, வனாந்திரத்துல இருக்கிறது போல இருக்கல, எல்லாரும் கூட இருந்தாலும் என் உள்ளத்துல ஒரு வனாந்தரத்தை உணர்கிறேன்னு நீங்க சொன்னாலும் கர்த்தர் உங்களுக்கு உங்களை சந்தோஷம் எப்படி சந்தோஷப்படுத்தினா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு உங்க கணவனுக்கும் தெரியாது, மனைவிக்கும் தெரியாது, பிள்ளைகளுக்கும் தெரியாது. ஆனா உங்களை படைத்த ஒரு தேவனுக்கு தெரியும் நீங்க எதனால சந்தோஷப்படுவீங்க, எது செஞ்சா உங்களுடைய இருதயம் சந்தோஷப்படும்னு. அதைத்தான் இந்த வருஷத்துல நான் செய்ய போறேன்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு 2 நிமிஷம் நல்ல ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீர் பேலன்ஸ் பண்ணுகிற தேவனப்பா, எதையும் ஈக்குவல் பண்ணுகிறவர், எனக்கு நீ சரி கட்டும்படியாய், நீதி சரி கட்டும்படியாய் எழுந்தருளுவீராக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் மனசுல வச்சிருப்பார். டக்குன்னு மோசே மீதியான் தேசத்துக்கு போன உடனே, ஐயோ என் பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி வனாந்தரத்துல கஷ்டப்படுதுன்னு சொல்லி டக்குன்னு முச்சடி நடுவில் தரிசனம் பண்ணாரா? தரிசனமான 40 வருஷம் மோசையாகவே இருந்தாலும் வனாந்தரத்துல ரவுண்ட் அடிக்கணும்னா வனாந்தரத்துல ரவுண்ட் அடிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆனா டைம் வரும்போது, படத்துல சொல்லுங்க, டைம் வரும்போது கர்த்தர் மனசுல இருக்கிறதெல்லாம் சரியா செய்வார். ஆமென். டைம் வரும். அந்த டைம் வந்துச்சுன்னா எப்படி அவருடைய வேகம் இருக்கு பாத்தீங்களா? செம்ம ஸ்பீடா இருக்கும். நீங்க ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சு முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு சந்தோஷம், இன்னொரு சந்தோஷத்தை அனுபவிச்சு முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு சந்தோஷம், டக்கு 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 டக்குன்னு வரிசையா. அதுதான் மோசே சொன்னார், நாங்கள் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும்.
அதை அவர் தான் செய்ய முடியும். குடும்பத்துக்காரங்களோ, சொந்தக்காரங்களோ, இல்ல ஊழியக்காரங்களோ, எந்த யாரும் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கொடுக்க முடியாது. அவருக்கு தான் தெரியும் எதை கொடுத்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. மோசேயினுடைய உள்ளத்துல இருந்து எகிப்தின் குமாரத்திங்கிற அந்தஸ்து எனக்கு தேவையில்ல, நான் போய் என் ஜனங்களை பார்க்க போறேன்னு சொல்லி மீட் பண்ணாலும் அந்த ஜனங்களே அவனை உதறி தள்ளி துரத்தி விட்டாங்க. அதையும் சம்பந்துட்டு வனாந்தரத்துல, ஐயோ நான் பருவனுடைய குமாரத்தியா, அரண்மனையும் போச்சு, ஒருவேளை ஊருக்குள்ளையாவது உருப்படியா இருந்தோம் அதுவும் போச்சு, இப்படி யாருமே தெரியாம வனாந்தரத்துல சுத்துற ஒரு நிலைமை வந்துச்சுன்னு சொன்னாலும் அந்த 40 வருஷத்துக்கு ஈக்குவலா அந்த 40 வருஷம் தனிமையே இருந்த மோசேக்கு 40 வருஷம் லட்சக்கணக்கான ஜனங்கள் சுத்தி இருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருத்தர் ரெண்டு பேர் சொந்தக்காரங்க இல்ல, லட்சக்கணக்கான ஜனங்களை ஒரு தலைவனாக, ஒரு மீட்பனாக கர்த்தர் மோசே ஏற்படுத்தினார். ஆமென். எல்லாம் பேலன்ஸ்டு தான். அவன் 40 வருஷம் அர்கோன்ல, 40 வருஷம் வனாந்தரத்துல, அதே சரியாய் 40 வருஷம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வருகிற மனுஷனாக மாற்றினார். ஆமென். அதுல ஒரு 39 வருஷம், 38 வருஷம், இல்ல 35 வருஷம் அப்படிலாம் இல்ல. ஆவியானவர் சரியா பேலன்ஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார். 40 வருஷம்னா 40 வருஷம் தான். ட்ரெஸ்ஸுக்கு ட்ரெஸ், விலங்குக்கு அதிகாரம். 17 வயசுல தகப்பனை பிரிஞ்சா அதே 17 வயசுல தகப்பனோடு இருக்கிறது. 2 சொப்பனத்துல வாழ்க்கை மாறும்னா அதே 2 சொப்பனத்துல வாழ்க்கைய டியூன் பண்ணுவார். இதுதான் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும். ஒருவேளை எல்லாம் அப்படியே சரியானது மாதிரி தான் இருக்கும், ஆனா கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது நம்மளுடைய இருதயத்துக்கே தெரியாம ஒரு போஷனை கர்த்தர் நம்மளுக்கு வச்சிருப்பார். ஆமென். பிள்ளைகளுக்கு வச்சிருப்பார், குடும்பத்துக்கு வச்சிருப்பார். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். அதை பேலன்ஸ் பண்றவர் ஆண்டவர். ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம ஜெபிப்போம். எபிரேயர் 2:9 மட்டும் வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 2:9. தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் ஒரு மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு மரணத்தை, அதாவது இந்த இடத்துல எழுதியிருக்கு, தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம். அதாவது என்னன்னா, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல அழகா ஒவ்வொரு படைப்புகளையும் சொல்லிச்சு ஆண்டவரை பத்தி கடைசி எழுதியிருக்கும். அவன் அருகே நான் செல்ல பிள்ளையா இருந்தேன். இப்படி இந்த செல்ல பிள்ளையா இருந்தவர் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரா இருக்க, அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகி மனு உருவா இறங்கி வந்து கஷ்டப்பட்டாரு. ஆனா கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பேலன்ஸ் இயேசுவாமிக்கு பிதா பண்ணாரு. எப்படி ஒரு ராஜ்யத்தை விட்டு, பரலோகத்தை விட்டு மனு உருவாய் கர்த்தர் பூமிக்கு இறங்கி வந்தாரோ, அவருக்கே ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் தந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் பிதாவினுடைய இருதயம். அவர் இயேசுவாமிக்கு பேலன்ஸ் பண்ணாரு. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மனு உருவாய் இறங்கி வந்து அவர் மரணத்தை ருசிச்சார்னா அந்த மரணத்துக்கே அவர் அதிகாரமாக்கி மரணத்தை கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படியான ஒரு வல்லமை அவர் மூலமாய் வெளிப்படும்படியாய் கர்த்தர் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா.